இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே பாத்தீங்களா, குழந்தைங்க 2 பேருக்கும் போன் கொடுக்காம அண்ணி செஸ் விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அக்கா, என்னக்கா விளையாடாம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? அடுத்துமும் என்னன்னு தெரியலையா? இல்லடா, நான் விளையாடுறத பத்திலாம் யோசிக்கல. நாளைக்கு அம்மாவோட கல்யாண நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுக்கணும் ஆதித்யா. தவக்கல அப்படின்னா நாளைக்கு எனக்கும் பாரதிக்கும் கல்யாண நாள்ல. ஆமாண்ணே. நம்ம என்னக்கா ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுக்க முடியும்? வேணா அம்மா முன்னாடி போய் நின்னு நாங்க 2 பேருமே உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தானே அம்மா கிட்ட சொல்லலாமா? டேய், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறோம்னு நினைப்பா? அப்படி இல்லக்கா, நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க முடியும்னு சொல்லு, அதனால தான் அப்படி சொன்னேன். வேண்டாம், கல்யாணம் நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்ல. அட்லீஸ்ட் நாளைக்கு என்னோட கல்யாண நாள் தெரிஞ்சது. அம்மாவுக்கு கல்யாண புடவை கட்டிக்கிட்டு அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா கையால தாலியில குங்குமம் வச்சுக்கணும்னு ஆசை. நாம அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் வேற ஏதாவது அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீயும் யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லு. அண்ணே, தமிழ் சொன்னதை கேட்டீங்களா? இப்போ என்னென்ன பண்ண போறீங்க? அண்ணி ஆசைப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அன்னைக்கு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சோம் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள உங்க மேல எவ்வளவு அன்பையும் பாசத்தையும் மறைச்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்ண்ணே. ஆதித்யா, நம்ம அம்மாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சூப்பர் கிஃப்டா செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேக்கா. அண்ணே, நீங்க இந்த விஷயத்தை கேட்டதுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குண்ணே. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அன்னைக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அன்னைக்கு பிடிச்சது நீங்க மட்டும் தானே. அவங்க ஆசையை எப்படி நிறைவேற்ற போறீங்க? இப்ப என்ன, உங்க அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாண நாள் அன்னைக்கு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி தாலியில குங்குமம் வச்சு விடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. ஆனா உங்க அண்ணி நடக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பாத்திரலாம். அண்ணன் ஏதோ சொல்றாரு, ஆனா அவர் சும்மா சொல்ல மாட்டாரே. சரி, என்ன பண்றாருன்னு பாப்போம்.